ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஃபேமஸான பில் கேஸ்லாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ்லாம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு பில் கேஸ்லாம். பில்னால் என்னென்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ அதாவது பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு புஷ்பா கபிலா ஹிங்கோரானி அப்படின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ இவங்க இந்தியாவில் 1947 பிரிட்டனுக்கு லா படிக்க போகிறாங்க. அதாவது கார்டிஃப் லா ஸ்கூல் அப்படின்றதில் அங்கே போய் படிக்க போகிறாங்க. ஸோ அங்கே 1947 1951 வரைக்கும் அவங்க லா படிக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து போய் கார்டிஃப் லா ஸ்கூலில் பட்டம் வாங்கின ஃபஸ்ட்டு பெண்ணு இவங்க தான். பட்டம் வாங்கிட்டு இந்தியா வர்றாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எம்சி செட்டில்வெட், அதாவது ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல். அவருக்கு அசிஸ்ட் பண்ணி இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் அவரோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1961 இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸில் இருந்தப்போ அவர் கூட மொத்தம் 3 பெண் வழக்கறிஞர்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பொதுநல வழக்கு, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை. அதாவது உயர்நீதிமன்றத்துலேயோ இல்லை உச்ச நீதிமன்றத்துலேயோ ஒரு கேஸ் தாக்கல் செய்யணும் அப்படின்னா யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமே தவிர, அந்த பிரச்சனையோட தொடர்பே இல்லாத இன்னொருத்தர் அந்த பொதுநலம் கருதி எந்த ஒரு வழக்கையும் தாக்கல் செய்ய முடியாது. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சது யார் தெரியுமா? நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோரானி தாங்க. இவங்க ஹஸ்பண்ட் நிர்மல் ஹிங்கோரானி. இவரும் ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தான். இவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க. எப்போவுமே இவங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னா, ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்பிட்டு மேகசின் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மேகசின் ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது என்னென்னா, ஒரு நாள் 1979, அதாவது ஜான்வரி 9 அன்றைக்கி காலையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் வருது. ஸோ அதை யார் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நிர்மல் ஹிங்கோரானி ரீட் பண்ணுறாரு. அவர் ரீட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது புஷ்பா கபிலா ஹிங்கோரானி அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்ன இன்னும் எவ்வளோ நேரம் தான் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க? நமக்கு இன்றைக்கி பார்க்குற ஒர்க் நிறைய கோர்ட்டில் நிறைய ஒர்க் இருக்குது, டைம் ஆகுது, இன்னும் நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நிர்மல் ஹிங்கோரானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மேகசினை புஷ்பா கபிலா ஹிங்கோரானிகிட்ட கொடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டை ரீட் பண்ண சொல்கிறாரு. அப்போது புஷ்பா கபிலா ஹிங்கோரானியும் அதை ரீட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்படி அந்த மேகசினில் என்ன ரீட் பண்ணாங்க தெரியுமா? ரஸ்டன்ஜி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எழுதிய ஒரு ஆர்டிக்கிளை தான் ரீட் பண்ணாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பீகாரில் இருக்கிற ஒரு ஜெயிலில் அவர் பார்வையிடுறதுக்காக போயிருக்காரு. ஸோ அங்கே நிறையா சிறை கைதிகள் வழக்கே நடத்தப்படாமல் தண்டனையே இல்லாமல் சிறையில் இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சிறை கைதிகள் எல்லாம் என்ன குற்றத்துக்காக சிறையில் இருக்காங்களோ அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தா எவ்வளோ ஆண்டுகள் அவங்க சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குமோ அதை விட அதிகமாக அவங்க அங்கே வழக்கே நடத்தாமல் எந்த ஒரு தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் சிறையில் வாழ்ந்துட்டு வராங்க. இனிதான் அவங்களுக்கு வழக்கு நடந்து இவங்களுக்கு தண்டனை இருக்கா இல்லைன்னே டிசைட் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு நிலைமை இருந்தது. இவங்கள சிறை கைதிகள்னு சொல்லக்கூடாது, இவங்கள பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு தெரியுமா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 21 என்ன சொல்கிறாங்க தெரியுமா?
எல்லாருக்கும் வந்து வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைட்ஸ் வந்து இந்த சிறை கைதிகளுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இப்படி பாதிக்கப்பட்டு பீகார் ஜெயிலில் இருக்கிறவங்களில் ஒரு 19 பேர் பற்றி மட்டும் இந்த ரஸ்டன்ஜின்ற போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு. அதை தான் நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணி வந்து ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படியாவது வந்து சிறையில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்தில் யார் வேணும்னாலும் வந்து பொதுநல வழக்கு போட முடியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் பொதுநல வழக்குன்ற ஒரு கான்செப்டே வந்து இந்தியாவுக்கு தெரியாத ஒன்று பாதிக்கப்பட்டவங்க அல்லது பாதிக்கப்பட்டவங்களோட நெருங்கிய உறவினரோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வழக்கு தொடர முடியும். ஆனால் புஷ்பா கபிலா ஹிங்கோராணி வந்து பாதிக்கப்படவும் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறவினரும் இல்லை. ஆனாலும் வந்து அவங்க வந்து அந்த ஆர்டிக்கிளை படித்து 2வது நாளே வந்து முதல் அடியை எடுத்து வைக்கிறாங்க. அதாவது 1979 ஜான்வரி 9 அன்னைக்கு வந்து அதை ரீட் பண்ணுறாங்க அந்த ஆர்டிக்கிளை. அதுக்கப்புறம் 11 அன்னைக்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜான்வரி 11 அப்போவே 2வது நாளே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அது என்னன்னு தெரியுமா? ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், அதாவது ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்கிறாங்க. ஒரு நபரை, அதாவது ஆட்கொணர்வு மனுனா என்னென்னா, ஒரு நபரை வந்து சட்டத்துக்கு புறம்பாக தெரிந்தோ இல்லைன்னா வந்து தவறுதலாகவோ வந்து சிறைப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தாக்கல் செய்கிற ஒரு மனு தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ். இந்த ஹேபியஸ் கார்பஸை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணி கிட்ட அந்த பிரிசனர்ஸ் கிட்ட ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கூட இல்லை. ஆனாலும் வந்து பல தடைகளை வந்து அவங்க வந்து தாண்டி இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஆர்டிக்கிளை வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் தான் ஹுசைனரா கார்ட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ற வழக்கு ஆகுது. இந்த வழக்கு தான் நம்ம இந்தியாவோட முதல் பொதுநல வழக்கு. இந்த வழக்கை பீகார் ஜெயிலில் இருக்கிற அந்த 19 பிரிசனர்ஸ்க்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணி. இந்த 19 பிரிசனர்ஸ் பற்றி தான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கிளில் ரீட் பண்ணாங்க நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணி. இந்த 19 பிரிசனர்ஸில் ஜானகி தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க 7 வருஷமாக அண்டர் ட்ரையல் பிரிசனராக ஜெயிலில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க ஏன் ஜெயிலில் இருக்காங்கன்னா, இவங்களுக்கு பிறந்த ஒரு நியூபார்ன் சைல்டை இவங்களே கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்காங்க 7 வருஷமாக. ஆனால் ஜானகி தேவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை வந்து பிறக்கும்போதே இறந்து தான் பிறந்துச்சு. இதில் என்ன கொடுமைன்னா, ஜானகி தேவியின் இன்னொரு மகன், அதாவது முதல் மகன் வந்து அவனும் வந்து 7 வருஷமாக அந்த ஜெயிலையே வாழ்ந்துட்டு வர்றான் அவங்க அம்மா கூட. இப்படிப்பட்ட சிறை கைதிகளோட உரிமைக்காக தான் நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணி தன்னோட முதல் பொது நல வழக்கை வந்து தாக்கல் செஞ்சாங்க. புஷ்பா கபிலா ஹிங்கோராணி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்னு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக தான் இந்த வழக்கை நடத்துகிறாங்க. இந்த வழக்கில் அவங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வழக்கோட விளைவால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 40,000 சிறை கைதிகள் வந்து விடுவிக்கப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹுசைனரா கார்ட்டூன் வெர்சஸ் ஹோம் செக்ரட்டரி ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ற புஷ்பா கபிலா ஹிங்கோராணி நடத்தின இந்த வழக்கு சிறை கைதிகளுக்கான உரிமையை பற்றி பேசுகிற வழக்கில் முக்கியமான வழக்கு. இந்த வழக்கின் காரணமாக தான் நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோரானிக்கு பொதுநல வழக்குகளின் தாய் அப்படின்ற ஒரு பேரும் வந்துச்சுங்க. இந்தியாவில்
பொதுநல வழக்கு தோன்றதுக்கு காரணமாக இருந்த நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணி அவரது 86வது வயசில், அதாவது 2013 இறந்துடுறாங்க. 2017ஆம் ஆண்டு நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணியோட ஃபோட்டோ சுப்ரீம் கோர்ட் லைப்ரரியில் வைக்கப்படுது. நம்ம இந்திய உச்சநீதிமன்ற லைப்ரரியில் வைத்த முதல் பெண் புகைப்படம் யார் தெரியுமா? நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணியோடது தான். இந்தியாவோட முதல் அட்டார்னி ஜெனரல் சட்டல்வெட், இந்தியாவோட முதல் சாலிசிட்டர் ஜெனரல் CK டப்தரி, இவங்களோட புகைப்படத்துக்கு பக்கத்துலேயே நம்ம புஷ்பா கபிலா ஹிங்கோராணியோட புகைப்படமும் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இதில் மிக முக்கியமான விஷயம். ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வெளியில் வந்து, அதனால் நிறைய சிறை கைதிகளுக்கு நிறைய உரிமைகள்லாம் கிடைச்சி, இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இந்த மாதிரி தான் உருவாச்சு. ஸோ வழக்கறிஞர்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு நபர் சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் அவங்களுக்கு இப்போது பொதுநலம் கருதி அவங்க போடுற அந்த பொதுநல வழக்குகளின் மூலம் நிறைய தீர்ப்புகள் இன்றைக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்வது. அதனால் ஒரு வழக்கறிஞர் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you all guys. ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.